முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் ஆண்டவர் தற்போது காலமாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவருக்கு வயது 88. முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் ஆண்டவர் காலமானார். அவருக்கு வயது 88. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். அவருக்கு வயது 88. அண்மையில் நியூமோனியா பாதிப்பிற்காக சிகிச்சை பெற்று வந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். வாட்டிகனில் உள்ள தனது வீட்டில் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் காலமானதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஈஸ்டருக்காக நடந்த சிறப்பு திருப்பலியிலும் அவர் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நியூமோனியா நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நலமுடன் திரும்பிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமாகியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுடைய மதத்தினுடைய குருமார்களில் தலைமையான போப் பிரான்சிஸ் ஆனவர் தற்பொழுது காலமான செய்தி வெளியாகி இருக்கிறது. போப் பிரான்சிஸ் அவர்கள் அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கக்கூடிய ஒரு போதகர். அவர் தற்பொழுது மரணமடைந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் காலமானுடைய தகவலை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிடக்கூடிய சூழல்ல அவருடைய நினைவுகள் சமூக வலைதளங்களிலும் கிறிஸ்தவ மக்களாலும் பெரிதும் தற்பொழுது போற்றப்பட்டு வருகிறது, வெளியிடப்பட்டு வருகிறது. ஈஸ்டர் பண்டிகைக்கு மறுநாளாக போப் பிரான்சிஸ் அவர்களுடைய இந்த காலமானிருக்கிறார். இது குறித்தும் தற்பொழுது சமூக வலைதளங்கள் தங்களுடைய வருத்தங்களையும் அவர்களுடனான நினைவுகளையும் பகிர்ந்திருக்கின்றனர். குறிப்பாக போப் பிரான்சிஸ் அவர்கள் அண்மை காலமாக உடல்நலை குறைவாக பாதிக்கப்பட்டிருந்தார். நிமோனியா போன்ற தொற்றுகளாலும் நோயினாலும் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். அதே போன்று ஒரு நுரையீரல் தொற்று இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடுமையான மருத்துவ கண்காணிப்பில் இருந்தார். அதற்கு பிறகாக அவருடைய உடல்நிலை முன்னேற்றம் இருந்தது. அதற்கு பிறகாக போப் பிரான்சிஸ் அவர்கள் பொது வெளியே வந்து மக்களுக்கு தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். அதற்கு பிறகாக அவர் உடல்நலம் தொடர்ந்து கண்காணிப்பிலேயே இருக்க அந்த சூழல் இருந்தது. இந்த நிலையில தற்பொழுது போப் பிரான்சிஸ் அவர்கள் காலமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்று காலை 7:35 மணி அளவுல போப் பிரான்சிஸ் அவர்கள் காலமானதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தியாக இன்றைய தினம் இது ஏற்பட்டிருக்கிறது. போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு தற்பொழுது வயது 88. உடல்நலை குறைவின் காரணமாக அவருடைய இந்த சோகமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருப்பதாக அவர் சுற்றக்கூடிய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் இன்று காலை 7:35 மணி அளவில் அவருடைய உயிர் பிரிந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. போப் பிரான்சிஸ் பொறுத்தவரையிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுடைய உயர்ந்த ஒரு திருச்சபையினுடைய உயர்ந்த ஒரு பொறுப்பான தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தலைமை போப். அவருடைய வயது மூப்பு காரணமாக அவருக்கு ஏற்பட்டிருந்த உடல்நல குறைவின் காரணமாகவே அவருக்கு இந்த பாதிப்பில் கடுமையான ஒரு மருத்துவ சிகிச்சைக்குள்ளாக அவர் இருந்து வந்தார். இந்த நிலையில நேற்றைய தினம் அவர் ஈஸ்டருக்கான தனது வாழ்த்துக்களையும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்காக அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல அவருடைய உயிரிழப்பு என்ற ஒரு சோகமான செய்தி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அவருடைய இந்த மரணம் குறித்தான தகவல் வெளியாகி இருக்கிறது. வாட்டிகனில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலேயே அவருடைய உயிர் பிறந்ததாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்காங்க. வாட்டிகனில் நேற்று நடைபெற்ற ஈஸ்டர் சிறப்பு வழிபாட்டில் போப் ஆண்டவர் கலந்து கொண்டிருந்தார். இந்த சூழல்ல இன்றைய தினம் காலை 7:35 மணி அளவுல அவருடைய உயிர் பிரிந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகாக தீவிரமான சிகிச்சை அவருக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. உயரிய மருத்துவத்துறையில வல்லுநர்கள் மூலமாக அவருக்கான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வந்தன. இந்த சூழல்ல அவருக்கான அந்த சிகிச்சைகள்ல பலன் கிடைத்த பிறகாகவே அவர் வெளி உலகத்துக்கு தோன்ற தொடங்கினார். அவர் அந்த தீவிரமான உடல்நல குறைவுக்கு பிறகாக அவர் வெளி உலகத்துக்கு மீண்டும் தோன்றியது கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு மேலும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருந்தது. 88 வயதில் அவர் சக்கர நாற்காலியில் வெளியே வந்திருந்தார்.
மேலும் அவர் அதற்கு பிறகாக பொதுவில் தொடர்ந்து பங்கேற்பது குறித்து மருத்துவருடைய கண்காணிப்பில் இருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல நேற்றைய தினம் ஈஸ்டருக்கான வாழ்த்து நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று அந்த நடைபெற்ற அந்த கூட்டத்திலும் பங்கேற்று ஈஸ்டர் வாழ்த்துக்களையும் அவர் பகிர்ந்திருந்தார். இந்த சூழல்ல தான் இதுபோல் அவருக்கு அந்த மரணம் என்பது ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2013ஆம் ஆண்டு போப் பதவியில் இருந்து 26வது பெனடிக்ட் விலகியதை தொடர்ந்து பிரான்சிஸ் அவர்கள் போப் ஆண்டவர் என்ற பொறுப்புக்கு தேர்வானார். அதற்கு பிறகாக அவர் தொடர்ந்து இந்த பதவியில் நீண்டு வருகிறார். கத்தோலிக்க மக்களுடைய நம்பிக்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் போப். அந்த போப்புக்கெல்லாம் தலைமையானவர் போப் பிரான்சிஸ். அவர் தற்பொழுது காலம் சென்றிருக்கிறார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அவருடைய மரணம் ஆனது உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்டிக்கனில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல தற்பொழுது அவருடைய உடல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு 38 நாட்கள் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில அவர் உடல்நிலை தேறிய நிலையிலே அவர் பொதுவெளியில தோன்றியிருந்தார். குறிப்பாக நேற்றைய தினம் கத்தோலிக்க மக்களால் மிகவும் கொண்டாடப்படக்கூடிய கத்தோலிக்க நம்பிக்கை கொண்டவர்களால் கொண்டாடக்கூடிய ஈஸ்டர் பண்டிகையில் அவர் தோன்றி கத்தோலிக்க மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். இந்த கூட்டத்தில் பங்கேற்றதுக்கு பிறகாக இன்று காலை 7:30 மணி அளவுல அவருக்கு இந்த உயிர் பிரிவானது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிமோனியா பாதிப்பில் அவர் இருந்தார். அதற்கான சிகிச்சைகளுக்காக 38 நாட்கள் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பிப்ரவரி மாதத்தில் அவருடைய அந்த மருத்துவமனைக்கு அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தது தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக போப் அவருடைய உடல்நலம் தேறி வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்து வந்திருந்தனர். இந்த சூழல்ல அவர் உடல்நிலையில தேர்ச்சி அடைந்து அவர் அதற்கு பிறகு உடல்நல முன்னேற்றம் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் பொதுவெளியில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பும் தீவிர சிகிச்சையும் பெற்று வந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் அதற்கு பிறகாக சக்கர நாற்காலியில் பொதுவெளியில் தோன்றி அவருடைய போதனைகளை கத்தோலிக்க மக்களுக்காக வழங்கி வந்தார். அதற்கு பிறகாக தொடர் சிகிச்சையில் இருந்த அவர் தற்பொழுது நிமோனியா பாதிப்பில் இருந்ததனால அவருடைய வயது மூப்பின் காரணமாகவும் அவருக்கு இந்த உடல்நலக் குறைவிலிருந்து முழுமையாக மீள முடியவில்லை என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக போப் பிரான்சிஸ் அவர்கள் இன்று காலை 7:35 மணி அளவுல வேட்டிக்கனில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்த நிகழ்வு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. போப் பிரான்சிஸ் அவர்களுடைய இந்த காலமான செய்தி என்பது கத்தோலிக்க மக்களுக்கு மிகவும் ஒரு பெரிய சோகமான ஒரு செய்தியாக வந்திறங்கியிருக்கிறது. வேட்டிக்கனில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 12 ஆண்டுகளாக போப் என்ற உயரிய பதவியில் வயது வந்திருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகாக அடுத்ததாக நடக்கக்கூடிய அந்த வழக்கமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்களுடைய தலையாய குருமார்களில் ஒருவரான போப் அவர்களுடைய மரணம் என்பது அந்த நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு செய்தியாக இன்றைய தினம் இருந்திருக்கிறது. தொடர்ந்து அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல அவருக்கான அந்த பொதுமக்கள் செலுத்தக்கூடிய அந்த அஞ்சலியும் அதற்கு இறுதியாக நடைபெறக்கூடிய வழிபாட்டு கூட்டமும் நடத்த தொடர்பான அறிவிப்புகள் இதுவரையிலும் கிடைக்கப்படாத சூழல் இருக்கிறது. தொடர்ந்து அவருடைய உடல் அவருடைய வேட்டிக்கன் இருக்கக்கூடிய இல்லத்திலே வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை தலைவராக கடந்த 2013 அவர் பொறுப்பேற்றிருந்தார். அதற்கு பிறகாக 12 ஆண்டுகள் அவர் போப்பாக அவருடைய சேவையை கத்தோலிக்க மக்களுக்காக வழங்கிய பின்னர் தற்பொழுது அவர் இளைப்பாறி இருக்கிறார். தொடர்ந்து அவர் மருத்துவ சிகிச்சையில் இருந்த இந்த சூழல்ல வயது மூப்பு உள்ளிட்ட காரணங்கள் அவருடைய இந்த ஒரு சோகமான நிகழ்வுக்கு காரணம் என்றும் மருத்துவர்களால் சொல்லப்படுகிறது. உலகில் தலைச்சிறந்த மருத்துவர்கள் மூலமாக அவர் மீண்டு வருவதற்கான முழு சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வந்திருந்தன. மேலும் அவர் உடல்நலம் மீண்டு நல்ல முறையில் மீண்டும் பழையபடி அவர் மக்களுக்கு போதனைகளும் ஆசிரியரும் வழங்குவதற்காக வர வேண்டும் என்று கத்தோலிக்க மக்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய திருச்சபைகளில் வேண்டுகின்ற பிரார்த்தித்த அந்த காட்சிகள் கூட நம்ம பார்த்திருந்தோம். 38 நாட்கள் தொடர் சிகிச்சையில இருந்து வந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் அதற்கு பிறகாக உடல்நல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் பிறகாக மீண்டு வந்தார். தற்பொழுது நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஈஸ்டர் நிகழ்ச்சியிலும் பங்கேற்று அவருடைய ஈஸ்டர் வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகாக இன்றைய தினம் காலை 7:35 மணி அளவுல 88 வயதான போப் பிரான்சிஸ் அவர்களுடைய உயிர் அவர் உடலிலிருந்து பிரிந்த அந்த நிகழ்வு அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம் தகவல்களுக்கு.